புரியலங்க. நான் பாக்கலங்க, இது வரைக்கும் பாக்கல. ஓ, எனக்கு தெரியல, அந்த எனக்கு தெரியல, யோ எனக்கு தெரியாம பேசுறானே எனக்கு தெரியல. நான் அவனாசியில வந்து இங்க வந்து இங்க இருக்கிற கம்பெனிக்கு புளியம்பட்டி தாண்டி அந்தியூர்ல இருந்து அந்த பிங்க் பஸ்ல தான் பொம்பளைங்க வந்து என்னன்னா அந்த பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து அது காசு இரு ஏறாதுங்க, இரு அது இது உங்களுக்கு சொல்லி அளவு இல்ல. முடிச்சுக்கிறேன் இது சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் இது என்னோட யூஸ் கேஸ்ல சொல்றேன் நானு. அங்கிருந்து அப்பெல்லாம் அவங்க வர முடியாது. ஏன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு யோ திராவிட மாடல் ஆட்சி. யோ இல்லையா இதெல்லாம் உண்மையா? நீங்க அந்த பிங்க் பஸ்ல அங்க இருக்கிற ஒரு மேபி ஒரு 5000 பஸ்ல கண்டிப்பா 200 இல்ல 500 பஸ்ஸோ டொக்கா தான் இருக்கும். இதுல டவுட்டே வேணாம் உனக்கு. ஆனா ஏங்க இதெல்லாம் யோ ஏங்க இரியா திமுக காரங்களே இப்படி யோ பேச இரியா மாட்டாங்க. அதுக்குன்னு மிச்சம் இருக்கிற 4500 பஸ்ஸையும் சேர்த்து பெண்ட் அடிக்கிறீல்ல, அது தப்புங்க. ஏங்க இங்க பாருங்க, நீங்க ரிவர்ஸ்ல பேசுனா பிரச்சனையே கிடையாது. 4500 பஸ் மோசமா இருக்கும், ஒரு 500 பஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா ஓகே. நீங்க 500 பஸ் தான் மோசம், 4500 நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே. இவனுக்கு எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் வந்து எங்க காதுகள் பாவம் இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்கும். சீரியஸா அப்படி இருக்கா? உண்மையில நான் ஏத்துக்கிறேன் தம்பி சுனில், அப்படி இருக்கா? சுனில் ஜிபியோ கத்தி அப்படிலாம் அனிருத்து. நான் ஏய், தமிழ்நாட்டுல உண்மையிலே இல்ல நான் பார்க்கலப்பா இது வரைக்கும். நான் தமிழ்நாட்டுல நான் சென்னையில தமிழ்நாட்டுல அப்படித்தானே இருக்கு, எல்லா பஸ்ஸும் அப்படித்தானே இருக்கு. அப்படி சரியில்லாம இல்லைன்னா அது ஒரு 2 நாள இது பண்ணிடுறாங்க, சேஞ்ச் பண்ணிடுறாங்க. எப்படியா ஒரு மத்தபடி திட்டத்தை அவ்வளவு பெரிய ஏன்னா டெய்லி திட்டத்தை யூசேஜுக்கு அது வேணும்னா அதை ஆரம்பிக்கிறப்ப இம்ப்ளிமெண்டேஷன் அப்ப அப்படி கழுவி ஊத்துனாங்க மக்கள். அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் மெதுவா அது குறையுதுன்னா இல்ல இல்ல என்னன்னா எங்க வேலை எங்க செய்யறாங்கன்னு அர்த்தம். எனக்கு என்னது என்ன பஸ் சரியில்லைன்ட்டு இல்ல கண்டக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ இலவசமா வர்றியா அப்படின்ட்டு வந்து எங்களை ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நிறைய சேனல்ஸ்ல யூடியூப் சேனல்ஸ்ல இதே மாதிரி வந்து நியூஸ் சேனல்ஸ்ல அதை வந்து வீடியோஸா எடுத்து போட்டு அதை சரி பண்ணிட்டு தான் வராங்க. சரி பண்ணலைன்னா இன்னும் திருப்பி அந்த விமர்சனம் இருந்துட்டே இருக்கியா பொதுமக்கள் கிட்ட. பிரசாந்த், நான் ஒன்று சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாரு, நீங்க சொல்ற மாதிரி கார்த்தி சொல்ற மாதிரி நிறைய பஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இப்ப ஒரு இடத்துல சரி பண்ணுவாங்க, ஒரு இடத்துல சரி இல்ல தலைவா, நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் தலைவா. எங்க சரியில்லை? நம்ம பொத்தாமதுவா அடிச்சோம், எங்க சரியில்லை? இல்ல நீங்க இல்ல நீங்க பாக்குறது சிட்டில, சென்னை சிட்டில வேணா சரியா இருக்கலாம். சென்னை சிட்டிலே அப்படிதான் இருக்கு. இல்ல இல்ல சுனில், சென்னை சிட்டிலே அப்படிதான் இருக்கு. நீங்க வேணா நாளைக்கு போட்டோ எடுத்து போட்டு எனக்கு திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றேன். நீங்க சூப்பர் பஸ் போனான்னு சொல்லி போட்டோ எடுத்து போட்டு எனக்கு திட்டுங்க, எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க அதை பண்ணுங்க பாப்போம். அது பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்ல, அதெல்லாம் பண்ணிடலாம். இது முடியறப்ப யாராவது ஒருத்தர் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணிடலாம். நான் முடிஞ்சா நாளைக்கு அப்படி போடுங்கன்றேன். போட்டோ என் அறிவுக்கண்ணு நான் திறந்துக்கிறேன். நீ திறந்துக்க, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சும்மா அனாவசியமா பேசாதப்போ. இல்ல பிரசாந்த், அதே மாதிரி நீங்க உங்க ட்விட்டர்ல எக்ஸ்ல பாப்பேன், நீங்க வந்து இங்க இப்ப வந்து மஸ்க் பண்றது, ட்ரம்ப் பண்றதெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. அந்த மாதிரி இந்தியால ஒரு ஆடிட் யாராவது பண்ண முடியுமா? இந்தியா விடுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பர்ல ஒரு ஆடிட், ஏதாவது ஒரு செக்ஷன் எடுத்து ஒரு ஆடிட். மோடி சூப்பர்ல எங்கெங்க நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று கேக்குறேன். ரொம்ப தமிழ்நாடு இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இதை விட்டுருங்க. இரு இரு இருங்க இருங்க பேசி முடிச்சிடுறேன். இது ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா? லவுடா சத்தம் போட வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. உண்மையா என்ன தெரியுமா? அதான் ஃபெடரல் கவர்மெண்ட். மோடி மஸ்கு கிஸ்குன்னு சொல்றப்ப என்னன்னா, அங்க கவர்னர்ல விட அங்க உட்காந்து ஒரு பிரசிடென்ட் மாத்திரம் கட்டி தான் எல்லாம் அலறானுங்க. ஏன்னா அவன் தான் அந்த அந்த நாட்டோட பொறுப்பு அவனுக்கு தான். ஸோ அவன் இறங்கி அடிக்கிறான். கரெக்டா? நாட்டை வந்து மேல இருந்து சரி பண்றான். கரெக்டா? அப்போ சுத்தி வந்து ஐஏஎஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல டெல்லியில, சுத்தி சுத்தி ரவுண்டா உட்காந்துருக்காங்கல்ல. எங்க முடிஞ்சா மோடியை வந்து டக்குன்னு ஏப்பா 50 பேர் அயோக்கியனா இருக்கீங்க, நீங்க நைட் உங்களுக்கு தூக்குறேன், முடிஞ்சா மோடி சொல்லுங்க பார்ப்போம். சும்மா முடியாது தலைவா. தலைவா, ஒரு பிரைம் மினிஸ்டராலேயே ஒண்ணும் பண்ண முடியாதப்போ ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு? இல்ல பாஸ், நான் ஒண்ணு சொல்லட்டா? ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ண முடியும்னு நான் கேட்கலங்க. ரேப் பண்றவன் தடுக்கலாம்ல, ரேப் பண்றவனை பிடிக்கல. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தன் போய் வந்து இது பண்றான்ல, அவனுக்கு முட்டு கொடுக்காம உட்கார்ந்து இருக்கலாம்ல, அதுக்கு எஃப்ஐஆர் லீக் பண்ணாம இருக்கலாம்ல. நம்ம அதுதான் கேக்குறோம், அப்பாட்ட எதுன்னு கேக்குறோம், வேற என்ன கேக்குறோம்? இதானே கேக்குறோம். நீங்க வந்து பெரிய பெரிய மிலிட்டரி ஃபார்ம் பண்ணி நீங்க இலங்கைக்கு போய் போர்லாம் போட வேணாங்க. நீங்க இலங்கைக்கு போய் போர்லாம் போட வேணாம். இங்க வந்து நடக்கிற கஞ்சாவை தடுக்கலாம், கள்ளச்சாரத்தை தடுக்கலாம், கள்ளச்சாரத்தை தடுக்கலாம், கஞ்சாவை தடுக்கலாம், கொலை கொள்ளையை தடுக்கலாம். இதை பண்ணா போதும், அவ்வளவுதான். நீங்க அந்த ட்ரம்ப் வரைக்கும் வசிக்க தேவையில்ல உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மேட்ரு. நீங்க லோக்கல் ரவுடி கட்டுப்படுத்த பார்ப்போம். இரு பேசுற, நீ பேசுற அங்க மேலே ஒரு வெங்காயம் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே? ஏங்க அது ஒண்ணுமே இல்லைங்க, அதை விடுங்க. என்னமோ ஆயிட்டு போதுங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்னமோ ஆயிட்டு போகுது. அடுத்த வருஷம் ஏங்க
அவர் என்ன இப்போ யோ என்ன பண்றாரு அடிப்படை 2029ல இவங்க திருப்பி சொல்றேன், 2029ல முடிச்சிடறேன். திரும்பவும் மோடிக்கு எதிராக ஓட்டு இது போட்டுக்கோங்க, அது உங்க அது விருப்பம். வருவார் நீங்க அதையே மோடி பேசிட்டு இருக்கீங்க. யோ 2026 அது பத்தி பேசினா வெறும் 2029 போயிட்டு வெறும் இருக்கீங்க. எலக்டாரல் பாலிடிக்ஸ்யா, ஐயா எலக்டாரல் பாலிடிக்ஸ். யோ ஐயா இருங்க, 2026ல விட்டுருங்க. நீங்க ஸோ 2029ல மோடி பிடிக்கலான்னு இது ஓட்டு இந்த போட்டுக்கோங்க. சங்கிக பேசுறதையே மோடி திருப்பி பிடிக்கலான்னு ஓட்டு போட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம். 29 நீங்க வருவாரு, 2026 பத்தி பேசினா திரும்ப மோடி மோடி மோடின்னா எனக்கு நான் புரியல. திருப்பி எனக்கு மோடி சொல்றேயா. நிக்க போறாரா இல்ல 2026ல? இல்ல இல்ல இரு 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 ஒரு ஸ்டேட்டோட கவர்னன்ஸ், அதோட சேஃப்டி செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்கும் இதோட ஆரம்ப புள்ளி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நீ அதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா சீமான வீட்டுல இரியா நோட்டீஸ் ஒட்ட முடிச்சுக்கிற, தெரியுது. யோ நோட்டீஸ் இரியா கிழிச்ச உடனே முடிச்சுக்கிற, போய் அவனை யோ அடிச்சு இரியா புடிச்சு யோ சட்டையை இரியா புடிச்சு தூக்கிட்டு முடிச்சுக்கிற, வர தெரியுது யோ இல்ல? இரியா முடிச்சுக்கிற, அந்த மாதிரி எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இரியா நீங்க சொல்லுங்க. முடிச்சுக்கிற, இரியா முடிச்சுக்கிற. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ரிஃபார்ம் அடிப்படையா எங்க ஒரு எங்க வெங்காயம் ஒரு சென்ட்ரல் சிஸ்டம் கவர்மெண்டே கிடையாதுங்க. இரியா இங்க பேச ஒன்றிய விடியா. அரசு நீ தாங்க, வந்து அது யூனியன் ஒரு அரை கவர்மெண்ட். நிமிஷம் அது கூட நீ விட்டுருங்க. பேச விட மாட்டேற. நீங்க நீ வந்து ஏன் பாயிண்ட் பேசுறீங்கன்ற? சொல்லக்கூடாது. அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல கிடையாதுன்ற. எதுக்கு கான்வர்சேஷன் எங்க பண்ணுங்கிற நானு. மோடி என்னமோ நீ பண்ணிட்டு வந்து போறாருங்க. அவர் சும்மா ஃபாரின் ஏறி ஏறி டூர் போவாருங்க. பேசுறதுக்கு. எங்க பாருங்க, இல்ல அவர் நான் என்ன மோடி வந்து கேக்குறேன், ஃபாரின் டூர் போயிட்டோம். இல்ல அது ஏறி ஏறி இப்படி அது பிரச்சனையே பேசுறதுக்கு கிடையாது. எதுக்கு நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்கிற. சீமானோட வீட்டு வாட்ச்மேனை தரன்னு இழுத்து வந்து உங்களால அரெஸ்ட் பண்ண முடியுது. நீங்க அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது நீ அவங்கள போய் கேள்வி. அவங்களே கேளுங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இல்ல இல்ல பிரசாந்த் இல்ல ஒரே ஒரு பிரசாந்த் எனக்கு இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இல்ல பிரசாந்த், நீங்க ஒன்னே ஒண்ணு சொன்னீங்க. இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து உண்மையிலே சரி தப்பு இல்ல சரியில்லை நீங்க குறை சொல்றீங்க. அதுக்குன்னு டிஎம்கே வந்து நீங்க வந்து ரொம்ப புனிதமா காட்டுறீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, நான் ஒரே இருக்க நிமிஷம், ஒரே முடிச்சுக்கிறேன். நிமிஷம் bro. இல்ல கத்தாதீங்க, இருங்க. இல்ல நான் இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்குள்ள இவங்க ஊருக்க வந்துட்டேன். இருங்க இல்ல, கத்தாதீங்க, ஒரே இருங்க. நிமிஷம் bro. என்னோட இருங்க இன்னொரு பிரவீன சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல இருங்க bro, ஒரே பிரவீன ஒரு நிமிஷம். சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல ஒரே ஒரு இருங்க. இல்ல நீங்க கத்தாதீங்க, இருங்க சொல்லிக்கிறேன். கட்டல ப்ரோ, நான் பேசதான் இருங்க, செய்யறேன். அப்ப இருங்க பேச விடுங்க. சரி. நான் 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 பாயிண்ட் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசணும் ஒன்னாயிராது இல்ல. இருங்க. என்னன்னா அதான் சொல்றேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அடிப்படையை மாத்தினா தான் நாடு உருப்புடுன்ட்டு. அவன் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு ஆணிவேர்ல இருந்து மாத்துறான். எங்க இருந்து மாத்துறான்? உட்காந்து வந்து யூஎஸ் சைடுங்கிற டிபார்ட்மெண்ட்டே தூக்கி வீசுறான். எதுக்கு இது, நான் எதுக்குடா ஊர் ஊரா போய் காசு கொடுத்துட்டு இருக்கிறேன்ட்டு போய் வீசுறான். உட்காந்து செனட்டர்ஸ கேள்வி கேட்கிறான். இருக்கிற கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸை பூரா எடுத்து பாக்குறான். போன FBI டைரக்டர் நீ என்னடா பண்ணன்னு கேட்கறான். தட் இஸ் ஈக்குவல் டு அவர் ரா, இல்லாட்டி வந்து இன்டெலிஜென்ஸ் விங்ஸ். அங்கிருந்து அடிப்படை மாற்றத்தை அவன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போறான் கவர்னருக்கு. ஏன்னா அவன் தான் வந்து ஸ்டேட்டோட தலைவன் வச்சுக்கலாம், நம்ம ஸ்டாலின் ஐயா மாதிரி வச்சுக்கலாம். அவன் அங்கிருந்து பேஸ் பண்றான். இது எதுவுமே மேல நடக்காது. ஆனா ஸ்டாலின் ஐயா மாதிரி ட்ரம்ப் வச்சுக்கலாம். ஸ்டாலின் ஐயா கிடையாது, மோடி ஐயா தான் ட்ரம்ப். அங்க போய் போயிட்டு வந்து வெளியில கூட வந்து கூப்பிடல, போய் உள்ள போய் உட்காந்துட்டு என்ன வாங்கன்னு முதுகுல தட்டி தடுத்துட்டு இருக்க. அப்படி bro, நான் இந்த பாயிண்ட் ஏங்க அது விடுங்க. நானு கேக்குற லா அண்ட் ஆர்டர் எங்க இருக்கு? இதான் இருக்கு. இல்ல பிரசாந்த் கனிம வளம் இருக்கு, அதத்தாயா இதானே சொல்றேன் இருக்கு. நானு. அத பேசுங்கன்னா அதை விட்டுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் இரியா நீங்க இந்தியா சொல்லிக்கிறேன். பாலிடிக்ஸ் பேசுங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுங்க. என்ன தமிழ்நாடு எங்க இந்தியா இருக்குது? அப்படியே போயிட்டு தமிழ்நாடு எங்க இருக்குது? பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது? இந்தியாக்குள்ளதான் இல்ல இருக்குது. கார்த்தி, இல்ல தமிழ்நாடு ஒரே தள்ளி நிமிஷம். நடங்க, அதை விட்டுருங்க. இந்தியன் நீங்க ஏன் பேசுறீங்க? இந்தியன் ஏங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஒழுங்கா இருந்தாதான் இந்தியா நல்லா 2029 இருக்கும். மோடி ஏங்க 2029 ஹலோ மோடிக்கு எதிராக ஓட்டு இரியா போட்டுக்கோங்க. முடிச்சுக்கிறேன். இரு 2029 மோடிக்கு எதிராக ஓட்டு இரு போட்டுக்கோங்க. இரு 2026 எலெக்ஷன் பத்தி பேசினா நீ என்னங்க சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அடடா, நான் சரியா நீங்க தான் பேசுறேன். ட்ரம்புக்கு இப்பெல்லாம் பேசிட்டு நான் இருக்கீங்க. நீ சரியா கடைசி தான் வரைக்கும் பேசுறேன். உதயநிதிக்கு வர நான் மாட்டீங்களே. சரியா தான் உதயநிதிக்கு பேசுறேன். இன்பநிதிக்கு நான் ஸ்டாலினுக்கு வர சரியா தான் மாட்டீங்களே. பேசுறேன். நான் சரியா தான் பேசுறேன். நான் தெளிவா தான் இல்ல இல்ல பேசுறேன். இல்ல ப்ரோ, இங்க அதாவது இரு, ஐஏஎஸ் ரிஃபார்ம் நடக்காது, ஐபிஎஸ் ரிஃபார்ம் எல்லாம் நடக்காது, மேல இருந்து எதுவுமே நடக்காது. ஆனா இங்க அவங்கள வச்சு ஆட்சி பண்ற எல்லா ஸ்டேட் போர்ட் கவர்மெண்ட் காரங்களை மட்டும் எல்லாம் சரியா பண்ணிட்டே இருக்கணும். அவன் இல்ல எப்படி இல்ல பண்ணுவான்? இல்ல பிரசாந்த், அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி 75 இயர்ஸ்ல 60 இயர்ஸ் ரூல்டு பை காங்கிரஸ். இப்பதான் அதை ஏங்க கரெக்ட் பண்றாங்க. இதுதான் இல்ல ட்ரிக்கு ஒரு நிமிஷம் இருக்கா, தம்பி. ஒரு நிமிஷம் இருக்கா. அதனால பிரவீன் சுனில் இன்னும் ஒரு 50 நிமிஷம். வருஷம் கழிச்சு ஏங்க கேட்கணும் அவருமே பாத்தீங்களா எப்படி ஈஸியா வந்து நேக்கா தள்ளி விட்டாரு பிஜேபி பக்கம். ஆனா நீங்க வந்து இந்தியா வந்து காங்கிரஸ் ரூல் படிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தேவையில்லைன்ற, எனக்கு மோடியே வேணாங்க, பிஜேபி வேணாங்க, நீங்க ஓட்டு போட்டு மாத்திக்கோங்க 2029. அது உங்க இஷ்டம். சொன்ன பாயிண்ட் நீங்க 2026 பத்தி பேசுங்க அப்படின்னா அதை விட்டு டேவிட் போயிட்டு இருக்கீங்க நீங்க. ஐயோ, ஒரு நாட்டை பொறுத்ததாயே ஒரு ஸ்டேட் நாடே மோடி ஆட்சி சரியில்லை. ஆமாங்க, மோடி ஆட்சி சரியில்லை. நாடு சரியில்லைன்னா ஸ்டேட் எப்படியா சரியா இருக்கும்? என்னையா கேள்வி கேட்கிற? நாடு சரியில்லை ஏங்க. ஆமாயா, அப்புறம் நீ இதுதாயா நாட்டை உண்மை. இந்தியாவை காப்பாத்துற நீ ஏன் கிளம்புனாரு உங்க அப்பா? ஸ்டேட்
லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்ட்ரல் சப்ஜெக்ட் கிடையாது. ஆமா ஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. நீங்க வந்து ஸ்டேட் ஓன் பண்ண எலக்ட்ரிசிட்டி லாஸ்ல போகுது, ம், ஓகே, ம், பஸ் லாஸ்ல போகுது. ம், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து வச்சு ம், ரன் பண்ற எந்த யூனிட் ம். லாஸ்ல போகாம போகுது? சரி, லாஸ்ல சென்ட்ரல் ஸ்டேட் போகுதுன்னா கவர்மெண்ட்ல தாங்க போகுது. அது கண்ணா பின்னான்னு 9 சென்ட்ரல் லட்சம் கோடி, கவர்மெண்ட்ல 9 லட்சம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏங்க அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனத்துல நாசமா இரு போகுதுங்க, அது இல்ல விடுங்க. பிஜேபி அததாங்க கவர்மெண்ட் கேக்குறேன். வேணாங்க. இல்ல அவர் ராகுல் பிரவீன் என்ன காந்தி சொல்றாரு பிரைம் அப்படின்னா, மினிஸ்டர் ஆகிக்குங்க. இல்ல இரு ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ்ட்ல போகுது, ரைட். ஏங்க சென்ட்ரல் ராகுல் கவர்மெண்ட்ல காந்தி எத்தனை பிரைம் அரசு மினிஸ்டர் ஆச்சு, நிறுவனம் நல்லாட்சி கொடுத்துக்கோங்க இந்தியாவுக்கு. நீங்க முடிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு யார் நல்லாட்சி கொடுப்பா அதுக்கு வாங்க ஹலோ முதல்ல. ஹலோ இரு இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ்ட்ல போகுது, ரைட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எத்தனை ஏஜென்சிஸ் இல்ல எத்தனை நிறுவனங்கள், அரசு ஓன் பண்ற நிறுவனங்கள் ஏங்க அது எக்ஸ்ட்ரீம் எப்படியோ லாபத்துல போய் அவுட் பெர்ஃபார்ம் தொலைதுங்க. பண்ணுது. ஏங்க இரு அதுக்கு இரு அது இரு நான் எப்படியோ கேள்வி போய் கேட்கிறேன், தொலைதுங்க. பதில் அதை சொல்றேன். பத்தி இரு நான் ஏங்க ஏன் நீ கேட்கணும்? உள்ள வராது. இரு இருங்க ஏங்க எனக்கு அது சொல்லுங்க எப்படியோ பிரவீன். போகுது. ஐயோ பிரவீனே ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படியோ போட்டோம், ஒன்றிய அரசு எப்படியோ போட்டோம், அது எனக்கு அப்புறம் பிரச்சனையே அது கிடையாது. எப்படியோ அது போச்சுன்னா நான் ஸ்டேட் எப்படியா இருக்கும்? நான் 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 2029 ஏங்க 2029 யோசிக்கிறேன் யாருக்கு ஓட்டு போறதுன்னு. போயிட்டாருண்ணா. எப்படி பேச